இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, இயேசுவின் திருவருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களில் கடவுள் நமக்கு தியானிக்க கொடுக்கின்ற இறை வார்த்தை, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 10, 21 முதல் 24 முடிய உள்ள இறை வார்த்தைகள். எப்பொழுது நம் மனம் மகிழ்கின்றதோ அப்பொழுது பாடல்களும் ஜெபங்களும் நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. இயேசு இங்கே தம்முடைய சீடர்களில் மகிழ்ச்சி அடைவது போல் தெரிகிறது. அவர்கள் தன்னுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். தம்முடைய தந்தையாகிய கடவுள் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு கொடுத்தவற்றிலும் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். சீடர்களின் ஆனந்த பூரிப்பில் இயேசுவும் தன்னுடைய தந்தைக்கு நன்றி கூறுகின்றார். நண்பர்கள் ஒன்றாய் மகிழ்ச்சி அடைவது போலவும், பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் திறமைகள் மற்றும் பரிசுகளில் மகிழ்ச்சி அடைவது போலவும் அவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய நன்றிப்பாவின் சாராம்சம், கடவுள் ஞானத்தை ஞானிகளிடத்தில் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதுதான். பரிசுத்த ஆவியில் மகிழ்ச்சி அடைவது என்பது தந்தையின் எல்லையற்ற மற்றும் நிபந்தனையற்ற அன்பு என் மீது ஊற்றப்பட்டதை அறிந்திருப்பது. நம் வாழ்க்கையில் நாம் அத்தகைய அன்பை உணர்ந்த தருணங்கள் உள்ளதா? சீடர்கள் செய்த ஞானமிக்க செயல்களில் ஒன்று, இயேசுவின் பெயரால் வல்ல செயல்கள் செய்தார்கள். பேய்களை ஓட்டினார்கள், நோய்களை குணப்படுத்தினார்கள். எங்கு இயேசுவின் பெயர் மகிமைப்படுத்தப்படுகின்றதோ அங்கே கடவுளின் பெயரும் மகிமைப்படுத்தப்படுகின்றது. இயேசு கூறியது, நீங்கள் காண்பதை காணும் கண்கள் பேறு பெற்றவை. ஆகவே சீடர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் இயேசுவில் அவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மெசியாவை அடையாளம் காண தொடங்கியுள்ளனர். கடவுளுக்கு நன்றி செலுத்துவதில் நாம் எப்போதாவது நம்முடைய ஆசீர்வாதங்களை எண்ணுகிறோமா என்பவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ இறையருள் வேண்டுவோம்.